இருக்கான்ல அப்போல்லாம் வண்டியை சொல்லணும். அவன் தான் வந்து கருப்புசாமி. இவன் வந்து என்னோட கருப்புசாமி. இவன் வந்து இவனோட பிளாக் டிராகன். இன்னைக்கு மழைன்னு கூட பொருட்படுத்தாமல் நான் மழையில் நின்று உங்களுக்காக வீடியோ போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது விஷ்ணு பையனோட ஃபார்ம் டூர். வாங்க 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 இவங்க ஜெட்டிக்காரு. இதான் வீடு. அப்படியே போனோம்னா இங்க ஒரு ஜெட்டி இருக்கு பாரு. இங்கே ஒரு ஜெட்டி இருக்கா? இங்க அவன் எதுக்கு நான் ஜெட்டிலாம் காட்டினிருக்கேன். அவனே ஜெட்டி பாலம் போகிற விற்கவா போகிறேன். நீ ஜெட்டியை சி பாத்ரூமை காட்டு எத்தொன்னே. இதான் வந்து பாத்ரூம். வேணா கேளுங்க, பாத்ரூமுக்கு ஒரு கூட போகணும். வா வா உள்ள வா உள்ள வா. போகலாம். இவங்க தான் விஷ்ணுவோட அம்மா. ஹாய் ஹாய். வெல்கம் டு ஏவி ஸ்குவாட். இதான் வந்து சாமி ரூம். இந்த பாருங்க, நீங்க சாமி கும்பிட்டோம். நாங்க எதுக்குமா இன்னைக்கு சாமி கும்பிட்டோம்? தீபாவளிக்கு நோன்பு எடுப்போம். அதான் எங்க டிவி. டிவி போ வாங்க மேல பாருங்க. இதான் என் ரூம். இது யாரு? அது ஜெட்டி பண்ணி உங்க அக்காவா? இது நானு, இது எங்க அக்கா, இது எங்க அக்கா, இது நானு. கோயம்புத்தூர் தூக்கி போகும்போது ஒரு பஸ்ல ஒரு பொம்பளை கையில கொத்தம்பர் கொலுசு கைட்டு மோதிரம் கைட்டு விட்டான். ஏன் இருந்தா ஐயோ பிரியாவ கையில பிடிச்சி இடுப்புல வச்சிருந்து பாரு. ஒரு குழந்தை வச்சிருந்தா பாரு, கைட்டு விட்டான். அதுதான் பஸ் விட்டு இறங்கி போது பாக்குறேன் எதுவுமே காணும். கொலுசுதான். இங்க பாரு உங்க அம்மாவோட பழைய போட்டோ. அது மேரேஜ் ஆகி இங்க பாருங்க, அவங்க போஸ்ட் பாருங்க. கிட்ட போய் அண்ணா சமாதி இல்லமா, இந்திய சமாதி பக்கத்துல. அதுவா இது? ஆமா, அங்க போயிட்டு போனாரு உங்க அப்பா. அங்க இந்த மாதிரி பூத்து ஓட்டலாம் இருந்தது. கொஞ்சம் நில்லுன்னு போஸ்ட் கொடுக்குறாங்கடா. அதோ நிக்கிறேன் பாரு. அப்ப யாரையும் இவங்களாம் பிறக்கல. இங்க பாருங்க, இது எங்க அப்பாவோடது. அது பக்கத்துல இடத்துல இருந்து என்னோட சோப்பு. அப்புறம் அப்படியே கிடக்கணும். அவ்வளோதான். இந்த எத்தனை பேர் கனெக்ட் ஆகணும்னு தெரியல. ஒரு விஷயம், இந்த சோஃபா என்னமோ நம்ம உட்காரத்துக்கு தான் வாங்குவோம். மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்குலாம் இது வந்து கனெக்ட் ஆகும். ஆனா அதுல உட்கார முடியாது. எல்லாம் துணி கிணி எல்லாமே இருக்கும். எங்க வீட்லயும் அப்படிதான். இவங்க உட்கார முடியாது. எல்லாமே இதுல வந்து வச்சிருப்பாங்க, அடுக்கி வச்சிருப்பாங்க. ஆனா சோஃபா எதுக்கு உட்காரதுதான் வாங்கணும். அது ஒரு விஷயம். ஆனா நம்ம அதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். அதுதான் இந்தியன்ஸ் பவர். இந்தியன்ஸ். உங்களுக்குலாம் வந்து நான் ஒன்று காட்டுறேன். என்னோட இப்படி வா, நம்ம இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். புதையல் வச்சிருக்கேன். முதல்ல இதுக்குள்ள இருக்கிறதுலாம் காமிக்கிறேன். காசு இருக்கா? யாருக்குமே இருக்கா? எனக்கு கூட 500 ரூபாய் கூட. பாருங்க, இது என்ன? இமேஜின். இது உள்ள காட்டு. போன் வாங்குனது. இது உள்ள காட்டு. இதுக்குள்ளதான் புதையல் இருக்கு, அந்த பெட்டிக்குள்ள. இது வந்து என்னோட ஆபீஸோடது. பெட்டிக்குள்ள புதையல் இருக்காடா? இது ஸ்கெட்ச் சொல்றா. ஆமா. ஏய் உண்டியலே, இது எனக்கு ப்ரமோஷன்ல அந்த உண்டியலுங்க காசு எடுத்து வச்சிருக்கேன். இதுக்குள்ள வந்து நிறைய காசு போட்டு வச்சிருப்பேன். காட்டு. காசு எவ்வளவுக்கு போடுற? அதெல்லாம் காட்ட முடியாது. அதெல்லாம் தெரியாது. காட்டு. என்னோட ஜி ஸ்டாக் வாட்சோடது. ஆமா ஆமா தானே. இந்த பார், ஐபோன் வாங்குனோம். ஐபோனோடது. அது நாங்க ஒண்ணா தான் வாங்குனோம். அந்த இமேஜின் அதோட டப்பா தான் இது. ஆமா. என்னென்ன இருக்கு? இதுக்கு அடியில வந்து ஒரு வீடியோல பார்த்தீங்கன்னா இது ஓபன் பண்ணி கீழே வந்து போன் பேக் கேஸ் இருக்குன்னு இருக்காங்க. சும்மா போட்டு பார்க்கலாமா? நானும் பார்க்கணும்னு நினைச்சேன். மறந்து போயிட்டேன். இப்போ பார்க்கலாமா? பாரு அடியில. ஒண்ணுமே இல்ல, சும்மா உருட்டுறானுங்க. நானும் பார்த்த ஒரு 3-4 வீடியோல இத பிச்சு உள்ள பார்த்தா போனோட பேக் கேஸ் இருக்கு. இது சும்மா ஒரு மண்ணு இல்லைங்க. சும்மா பின்னாடி தங்கம் இருக்குமே. அதெல்லாம் இருக்கும், அது பழைய போன்ல. உண்மையாவாடா? அது உண்மைதான். இதோ பாருங்க. அம்மா, என்னது இது? எங்க மாமா போன் வாங்கும்போது அவரோட பாக்ஸ். இவன் அவன் பாக்ஸ் எல்லாரும் பாக்ஸ் எடுத்து வச்சிருவாங்க. காட்டு. போன் இருக்குங்க அதுல. இது சோனி. இது இந்த போன் பழைய போனுங்க. பழைய போன் சோனி. நீ வச்சிருந்ததா அப்பா வச்சிருந்ததா? இது என்னதுதான். இந்தா பாருங்க பழைய போனு. இது வந்து இவனுக்கு ஒரு பொண்ணு கொடுத்து கிஃப்ட்.
அவன் வந்து கொஞ்சம் பிளே பாய் விஷ்ணு ஹீரோ அதே அது இப்படி பண்றதா டச் வித்து அப்படி இது பண்ணு இப்படி பண்ணணும்டி இப்படி பண்ணா நல்லா விழுது அது உடைஞ்சிச்சு பழைய இது என்ன டச்சா இது மேல இருக்கு டச் வித்து வரது அதுவா இது ஆமா இதுல கேம்லாம் விளையாடலாம் நான் சின்ன வயசுல வாங்கும்போது ஒண்ணுத்துல பாம்பு கேம் விளையாடலாம் நோக்கியால இங்க பாருங்க இங்க பாரு அப்பா இந்த ரெண்டு போனுக்கும் முன்னாடி கீழ மைக்ரோமேக்ஸ் இங்க பாருங்க இது ஒரு மைக்ரோமேக்ஸ் இது ஒரு பட்டன் போன் வச்சிருக்கா விஷ்ணு ஜியோனி இது வந்து ஆன் பண்ணா வந்து அந்த சிரிக்கிற மெசேஜ் மேலும் அப்படியா இது வந்து ஒரு போனுங்க பட்டன் இருக்கு சாம்சங் இது வந்து கொஞ்சம் பட்டன் ஒரு பட்டன் மத்ததெல்லாம் டச்ல ஆமா மத்ததெல்லாம் டச்ல ஆமா நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு வந்து ஒன்னு நினைச்சு வாங்கணும் ஆனா எதுவும் பண்ணல ஆனா பாக்க வந்து பல்ல நல்லா தான் இருக்கு இதை யூஸ் பண்ணலாம் நம்ம அப்பப்ப நாங்க இதை யூஸே பண்றது இல்லைங்க கொஞ்சம் அந்த வாங்கின புதுசுல ஒரு ஆர்வத்துல யூஸ் பண்ணோம் அதோட உள்ள தூங்கின்றது ஆமா இது நாங்க வந்து இது வந்து ஆக்சுவலா வீடியோ கேம் இல்ல போட்டோ கேம் வீடியோவும் எடுக்கலாம் பட் ஆனா போட்டோக்கு கொஞ்சம் பெஸ்ட் போல போட்டோக்கு ஆமா போட்டோக்கு சூப்பரா இருக்கும் அதுதான் பிரச்சனை நாங்க இது எக்ஸ்சேஞ்ச்ல போட்டாச்சு எதனா எடுக்கலாம் சார்ஜ் இல்ல இது பார்க்கலாம் எனக்கு 5 ரூபாய் தேவையில்லாததெல்லாம் நம்ம இன்வெர்ட் பண்ணிடணும் இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இது எடுக்க படிக்கிற பிள்ளை மாதிரி புக்கெல்லாம் இதெல்லாம் என்னன்னு கேளுங்க அவனுக்கே தெரியாது வாட்ச் வரும் திங்க் க்ரோ ரிச் சரி இதுல என்ன இருக்கு ஒன்னு சொல்லு இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லு இதுல என்ன இருக்குன்னா அதுல நிறைய எழுதி இருக்கு அது பாருங்க இது படிச்சா பணக்காரங்க ஆயிடுவாங்க அத பச்சையா படியில காயின் கலெக்ஷன் இங்க வா உட்கார் வா ஏய் காயின் கலெக்ஷன் இது என்ன வச்சிருக்காங்க ஏய் இதெல்லாம் இப்ப இருக்க காயின் தானே எல்லாமே பழைய காயின் இது ஏன்டன்ச்சு இந்த பாரு ஒரு மினி மியூசியம் வச்சு நடத்துறான் போல என் வீட்ல இங்க பாரு இதுல பாரு 5 ரூபாங்க இது இப்ப செல்லுமாடா இங்க பாரு பாரதி வாங்கிப்பாங்களா இது பாரதியார் பாரதியாரா பாரதியாரா இது ஆமா பின்ன யாரு ஆமா பாரதியார் அம்பேத்கர் உங்களுக்கு இதுல பார்க்க தெரியும் மீஸ் வச்சுக்கறாங்க அம்பேத்கர் பாரு அம்மா இரு இதுல கொஞ்சம் இதுவாகுது blur ஆகுது ஒரு நிமிஷம் இது வந்து பாரதியாரோட அறிஞர் அண்ணா அவர்தா அந்த டிஎம்கே ஆமா அவரெல்லாம் காயின்ல போட்டுருந்தாங்க ஆமா என்ன சொல்ற நல்லா வச்சிருக்கேன் இங்க பாருங்க அண்ணா துரை அவரோட காயின் 200 ரூபாய் இது எனக்கு வேணும் இது வந்து நான் எத்துப்பேன் இந்த 1 ரூபாய் பாரு பழைய காலத்து 1 ரூபாய் இந்த 1 ரூபாய் ஆமா ஒரு 50 பைசா பாருங்க 20 ரூபாய் காயின் 50 பைசா பாரு 50 பைசா இதெல்லாம் இப்ப சொல்லல பாரு விவசாயி கடை பரவாயில்ல இஷ்டம் இது வச்சுக்கிறேன் இதெல்லாம் மியூசியம்ல கொடுத்தா காசு தருவாங்களா கொடுப்பானு அப்போ கூட போய் குத்து காசு இல்லைனா அதெல்லாம் இதான் சார் நம்ம போய் புத்தின்றியா இதுதான் மேட்ரே இது என்ன எல்லாமே ஒரு இது ஒரு நாட்டோட காயின் இது ஒரு நாட்டோட காயின் இது என்னடா துப்பாக்கி அது என்ன அது ஒரு நாட்டோட காயின் காட்டு இது ஒரு காயின் கையில வச்சு காட்டணும்னா நீனே காட்டு நான் உனக்கு உருண்டை மாதிரி இருக்கு என்ன காயின் இது என்ன ஊருடா ஊரோட காயின் ஒரு ஊரோட காயின் எம்ஜிஎம் வேர்ல்டா ஏய் எம்ஜிஎம் வேர்ல்டுன்னு போட்டுருக்கு நோ கேஷ் வேல்யூவா என்னது இது இவன் ரோட்ல கடையில திருந்துறோம் எங்க வந்து கச்சதனத்துல வந்திருக்கேன் என்னன்னு தெரியல நீங்க உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க அவனுக்கு என்னன்னே தெரியாம வச்சுக்கிறாங்க 1917ல இருக்க 5 ரூபாய் காயின் நம்ம சுதந்திரமே கிடைக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே ஒரு காயின் ஒரு 1 ரூபாய் இந்தியன் 1916வது வருஷம் ஒபரைனா 1916 இதுவாடா 1 ரூபாயாடா 1 ரூபாய் அந்த டைம்ல 1 ரூபாய் வந்து இங்க பாருங்க கிட்ட வா 1 ரூபாய் வந்து 1னே எழுதல 1 ரூபாயோட போட்டோ இருக்கு ஏதோ ஜார்ஜ் தி கிங் எம்பரர்
அப்படின்னு போட்டிருக்கு. இவரோட போட்டோ பின்னாடி வந்து 1 ரூபாய்ன்ட்டு எழுதிருக்கு. அந்த 1ன்னு வந்து அந்த சிம்பிள் போடல. ஆமா சுதந்திரம்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் ஆண்டுட்டு இருக்கும்போதுங்க வேணாம் கொஞ்சம் குடி. எனக்கு பழக்கமே இல்லை, எப்பலாம் தான் குடிப்பேன். PS2 இது PS2 இது 2 அது எப்படி வச்சுக்கிறான் பாருங்க. ஏய் பீரு போட்டு வச்சுக்கிறாங்க குடிக்கிறப்ப. வைன் இது வைனா இது இந்த இப்படி இருக்கு. இப்படி இருக்கிற மாதிரி இருக்கு. இதே பொக்கிஷமா எடுத்து வச்சிருக்கேன், புரியல. மிக தெரியல இது பண்ணலான்னு பார்த்துங்க. PS5 இப்படிதான் இருக்குமா? எனக்கு இதை பத்திலாம் ஒன்றும் தெரியாதுங்க. ஒரு இந்த மாதிரி விஷயம் இதெல்லாம் வந்து சிடி. இங்க வா, புரியல. இதெல்லாம் சிடி, PS ஓட சிடி. PS க்கு சிடிலாம் இருக்கா? சிடி போட்டு தான் விளையாடுவாங்க. அப்படியா? ஆமா. என்ன சொல்ற? WWW இதெல்லாம் வந்து சில பேருக்கு காமிச்சோன்னு நிறைய ஞாபகம் வரும். அப்படியா? 5 ரூபா கொடுத்து விளையாடுவானுங்க வெளியே. எனக்கு இதை பத்தி நானும் விளையாடுறேன் 5 ரூபா கொடுத்து. இங்க ஒரு God of War, இதுவும் God of War தான். ரைன்மேன் கேமு, இது ஒரு 4 கேம் இருக்கும். இது GTA, இது God of War ஒன்று. இது ஒரு கேமு. இது God of War 2 பைக் ரேஸு. இருக்குப்பா. இது என்ன? PS2. இதான் PS2வா? ஆமா. இது எப்பரே விளையாடுவானுங்க? விளையாடுவாங்க. சிடி போட்டுறீங்களா உள்ள? தோரக்கா இங்க சிடி போடணும். ஓஹோ. சிடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டா இங்க வந்து பென் டிரைவ் அதெல்லாம் போட்டுடலாம். இங்க டிவில கனெக்ட் பண்ணுவீங்க. ஜாய்ஸ்டிக் ஓடுது. ஆமா டிவியோட டிவில ஜாய்ஸ்டிக். 2 PS ஜாய்ஸ்டிக் இருக்கு. A few moments later. நான் போயிட்டு எங்க அம்மா கிட்ட போர்ஷே கார் வாங்க போறேன்னு சொல்றேன். அப்படின்னா சொல்றேன். என்னங்க சொல்றேன், உங்களுக்கு தான் கேட்காங்க. அம்மா கிட்ட போய் போர்ஷே கார் வாங்க போறேன்னு சொல்ல போறானா? அவங்க அம்மா என்ன சொல்ல போறாங்கன்னு பாக்குறாங்க. உங்க அம்மா சரி போயிட்டு போறாங்க. உங்க பண்ணி சொல். நீங்க எதை பத்திங்க சொல்றீங்க? அம்மா நான் இந்த கார் வாங்க போறேம்மா. எப்போ வாங்க போற கார்? ஏய் கம்னர்ரா நீ வேற. ஏன் இப்பலாம் வாங்க கூடாது. வாங்க என்ன இது? வாங்க போறேன். இதுனா உங்க தம்பி ரகு என்ன காதலிக்கல, என் ஃப்ரெண்ட் கவிதாவை தான். இதே காட்டேன். ஃபர்ஸ்ட்ல நம்ம தங்கறதுக்கு நல்ல வீட பாத்துக்கினா அதுக்கப்புறம் வாங்கலாம். கம்மி போ. இதோ பாரு இந்த கார் தான் வாங்க போறேன். வாங்கலாம் பொறுமையா வாங்க. இப்போ கம்னர்ரா நீ வேற. அந்த கார் எவ்வளவு கேளுங்களா உன்ட்ட? இந்த கார் எவ்வளவு தெரியுமா? 1 கோடி ரூபாய். 1.5 கோடியா? ஆமா. 1 லட்சம் ரூபாய் பேர் சொல்றா. அதுதான். ஆமாம்மா 1 கோடி ரூபாய். அந்த கார் 1 கோடியே 56 லட்சம். வாங்கலாம் பொறுமையா வாங்க. 5-6 வருஷத்துல போச்சே கார் வாங்கல. போச்சு கார். ஆமா ஆமா போச்சே. விஷ்ணு பிறக்கும் போது விஷ்ணு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏன்னா யாருக்கு தெரியாம தூக்கிட்டு போயிட்டு பொண்ணு பாப்பாவை தூக்கி எங்க அம்மா பக்கத்துல போயிட்டு இதுல தூக்கி போயிட்டு கார்ல கிச்சி அப்படி சேசிங் கிக்கிங் அதெல்லாம் சொல்லிதான் இவனோட பிறந்த கதையை நடந்திருக்கு. எங்க அம்மாட்ட கேட்கலாம். அம்மாட்ட கேட்டா சொல்லுவாங்க. அவங்க போலாம். மா எங்க போயிட்ட? இங்க வா. இங்க வா. பையன் கூட வா. அம்மா இங்க வாமா. அம்மா இங்க வாமா. இங்க வாமா. நான் என்ன பண்றேன்? நான் பிறந்த போது என்ன தூக்கிட்டாங்க சொல்லு. தூக்கி போயிட்டாங்களா? சொல்லிட்டு போ. அப்படியே போயிருந்திருக்கலாம். தெரியாம சொல்லிட்டு போமா. அது எப்ப நடந்த கதையா அதை போய் இப்ப சொல்லுவாங்க. உட்றா அம்மா சொல்லிட்டு போமா. ஆஸ்பத்திரியில தூக்கிட்டாங்க. பிறந்ததுமே குழந்தை மாத்திட்டாங்க. வேற பாப்பா வச்சு இவனை தூக்கிட்டாங்க. நீங்க அப்படியே கண்டுபிடிச்சு இவனை கூட்டு யாரு கண்டுபிடிச்சா? நான் தான் கண்டுபிடிச்சேன். நம்பர் கட்டுவாங்கல்ல கையில. ஓகே ஓகே. ஆமா ஆமா. எத்தனாவது கையில பாப்பா ஒண்ணு கட்டுவாங்க. கட்டுவாங்க. பக்கத்துல ஒரு லேடி பொம்பளைக்கு வந்து அது பொண்ணே பிறந்ததுதான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியாது. அதுக்கு 60 நம்பர் கட்டியிருந்தாங்க. எனக்கு 90 கட்டியிருந்தாங்க. அந்த 90 இப்படி திருப்பி பார்த்தா 60 பேர் தானே தெரியும். ஆமா ஆமா. அவங்க 60 நினைச்சிட்டு அந்த பாப்பா தூக்கி என் பக்கத்துல போட்டாங்க. நான் டெலிவரி ஆகும்போது நான் கேட்டேனே என்ன குழந்தைன்னு. பையனும் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாயிடுச்சு. கொஞ்சம் தெளிவாயிட்ட ஆளு. கீழே இறக்கி விட்டாங்க. என்ன நம்பர் கட்டுனாங்க. நம்பர் கட்டினா 90. அந்த குழந்தைக்கு எல்லாம் 60. அந்த லேடி உஷாரா வாங்கி வச்சுக்கிட்டா குழந்தைய.
அப்புறமா போயிட்டு மாத்திட்டாங்க. அந்த அவங்க கார்ல என்ன தூக்கின்னு போ பார்த்தாங்க, ஆயா கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறமா பிடிச்சி அன்னைக்கே எங்க அம்மாயிட்டு பிடிச்சி பாவம். எங்க அம்மாவோட அம்மா இருக்காங்களே, எங்க ஆயா, எங்க பாட்டி தான் வந்து கண்டுபிடிச்சாங்க. அப்படின்ட்டு போயிட்டு அங்க இந்த கார் வச்சு பிறந்ததே இப்படிதான் ஒரு கதையா. நான் பொண்ணோன்னே வந்து எனக்கு பெரிய பணக்கார வீட்டுல வந்து தூக்கின்னு போக பார்த்தாங்க. எங்க அம்மா காப்பாத்திங்க வச்சிருக்காங்க. திருடு நடக்குது. பேபி ஹாஸ்பிட்டல்ல எக்மோர் பேபி ஹாஸ்பிடல் வார்னிங். குழந்தை பிறந்தா பத்திரமா பக்கத்துல வச்சுக்கோங்க. அதுதான் சென்னை எக்மோர். வந்து ஊர்ல பிறந்தா. ஓஹோ ஓகே. அப்புறம் கோயம்பேட்டுல ஒரு வாட்டி ஓஞ்சிட்டா, 2 வாட்டி ஓஞ்சிட்டா. கோயம்பேட்ல காணாமட்டியா? நான் வந்து இவங்க எல்லாம் போயிட்டாங்க, நான் மட்டும் இருக்கேன். எங்கடா ஆளக்கணும் கொடுத்து எங்க அம்மா எங்க ஏதாவது ஓயிட்டு புடிச்சேன்னு விட்டு போயிட்டாங்கன்ட்டு நம்பர் சொன்னா போலீஸ் கால் பண்றாங்க. எங்கம்மா இருக்கீங்க? அப்பவே எனக்கு அறிவு இருக்கு. ஆனா போலீஸ் ஸ்டேஷன் போனா அப்படியே சின்ன வயசுல எல்லாம் எனக்கு நம்பர்லாம் ஞாபகம் இருக்கும். யாரும் கூப்பிட்டா ஓடாம அந்த போலீஸ் அதுல போயிட்டு கரெக்டா அவங்க அப்பா நம்பர் சொல்லிருக்கான். சொன்னதே போன் அடிச்சு இந்த மாதிரி உங்க பையனை வந்து உங்க வீட்டுல விட்டு போயிட்டாங்களாப்பா அப்படின்னு. நான் பஸ்ல ஏறி பாக்குற காண இவன் ஒண்டிதாங்கிறா. மறுபடியும் கன்னியாம நினைச்சிட்டாரு. ஐயோ இறங்கி அம்மா வீட்டுக்கு போற ஜோர்ல குழந்தைய ஓடிச்சுட்டு போயிட்டு அப்படியா வந்து பார்த்தா அப்புறம் வீட்டுக்கு என்னதான் பண்ணிட்டு இருந்த அது வரைக்கும் பார்க்க பாரு. இல்ல இவங்க போயிட்டாங்க, ஏதோ வேடிக்கை பார்த்துட்டு எங்க போயிட்டேன். அதான் இப்ப நான் சொல்றேன். பேசினே போயிட்டாங்க பாரு, பேசினே போறாங்க. அதாவது இவனை வந்து இப்பதான் கொஞ்சம் அடங்கி இருக்கானா, இவன் பிறந்த சாபிக்கேடு அப்படின்றாங்க. அவ்வளவுதான் எனக்கு vlog. ஆமா இதோட இந்த vlog முடியுது கைஸ். உங்களுக்கு இதுக்கப்புறம் எல்லாமே காமிச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஆனா எல்லாம் காமிச்சா போயினே இருக்கும். அவ்வளவு கைஸ், மேல அட்டப்பட்டி கிட்டப்பட்டி அங்க இருக்கு. சோ இதோட வந்து நாங்க இந்த vlog முடிக்கிறோம். இது வந்து ஒரு குட்டி மிடில் கிளாஸ் ஹோம் டூர் தான். மிடில் கிளாஸ் வீடெல்லாம் இப்படிதான் இருக்கும். நீங்க வந்து நாங்க பெரிய வீட்டுல எல்லாம் இருக்கோம் அப்படிலாம் நினைப்பாங்க. அதனால நாங்க இல்ல, நாங்க மிடில் கிளாஸ் வீட்டுல தான் நாங்க எல்லாம் இருக்கோம். நாங்க ஒன்றும் அப்படி பெரிய பணக்காரன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த நான் கண்டிப்பா நிறைய பேருக்கு ரிலேட் ஆகும். நாங்கள் ஒன்றும் பெரிய வீட்டிலலாம் கிடையாது, நாங்கள் இந்த மாதிரி வீட்டில் தான் இருக்கோம். என் வீடு வந்து நீங்கள் பழைய வீடு காமிச்சிருப்பேன், ஆனால் புது வீடு நான் காமிக்கிறேன். புது வீடு வந்து காமிக்கணும்னா பழைய வீட்டுக்கு வந்து எவ்வளோ கமெண்ட் போடுவோம். சரியான போடவே மாட்டேன். மற்றவங்க விளாகெல்லாம் பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டு இருக்கான். இதுக்கு 100 லைக் வந்தா உங்களுக்கு நான் அதை கட்டுறேன். ஏன் இப்படி வெய்ய மூஞ்சிய 100 லைக் வந்தா உங்களுக்கு நான் அதை பண்ணி கட்டுறேன். இது பார்த்து கெட்டு போயிட்டு இருக்காங்க. சொன்னா வச்சு எதுனா போடுவாங்கன்னு பாக்குறேன், போயிட்டு இருக்கான். இவன் போட மாட்டீங்க. ஒழுங்கா வெய்ய தலை இப்படி பண்ணாதான் சொல்லிட்டல. சப்போர்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே எல்லாமே பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க. சரியான மழைங்க உங்க வீட்டுல, ஊரெல்லாம் மழை இருக்காங்க என்ன சொல்லுங்க. மழை பயங்கரமான மழை. சோ நான் ஹைட்ரா குட்டின்னு வந்து பண்றியா இந்த மாதிரி? ஓகேப்பா, ஓகே. We'll see in the next interesting அப்படின்னு சொல்ல மாட்டேன். We'll see in the next new vlog. Bye bye.